எவ்ரிவன் நமஸ்தே எல்லாருக்கும் வணக்கம் அந்திரிக்கு நமஸ்காரம். ஸோ இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கெட் ரெடி வித் மீ இன் கார். இப்போ நான் எக்ஸாமுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ சேலஞ்சிங் என்னன்னா கார் டிரைவிங்ல இருக்கும், நான் வந்து மேக்கப் பண்ணணும். டைம் வேற ஆயிடுச்சு. நான் எங்கேயும் நிப்பாட்டவும் மாட்டாங்க, ஓட்டுறது அண்ணா. இந்த ஹாய் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பண்றேன். இல்ல இப்போ கார் ஓட்டுறோம்னா பிரேக் பிடிக்கும் போது அந்த ஒரு ஜர்க்கு இதெல்லாம் எல்லாமே தான் வரும். அதையும் தாண்டி மேக்கப் பண்றது தான் சேலஞ்ச். அது எப்படி பண்றாங்கன்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் எவ்வளோலாம் காமெடி வருது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இப்படி போடும்போது இப்படி போகலாம், இப்படி போகலாம், அவுட்லுக் கம்பல்சரி சூப்பரா லைக் ஜோக்கர் மாதிரி கூட வரலாம். அதாவது அந்த ஜோக்கர் மூவில வரும் பாத்தீங்களா, அப்படி எல்லாமே எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் மாதிரி அப்படி அந்த மாதிரிலாம் இருக்க கூடாதுன்றதுனால இது ஒரு சேலஞ்ச் வீடியோ. ஸோ எக்ஸாமுக்கு போகும்போது நான் ஜஸ்ட் சாரி மட்டும் ட்ரை பண்ணிட்டேன், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஹேரும் ஆல்மோஸ்ட் நான் ஹேர் பண்ட்லாம் போட்டு டை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மேக்கப் மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு நான் ஹேர்லாம் லூஸ் பண்ணிட்டு நான் கிளம்பி போயிடுவேன். சரி ஓகே, இப்போ நம்ம மேக்கப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு, வீடியோக்குள்ள போலாமா? அண்ட் இது வரைக்கும் என் சேனலை பார்க்காதவங்க இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. See you guys in another video. வீடியோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ண, அதுக்குள்ள முடிக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டன், ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட சார்ஜர் வயரு இதுக்குள்ள இருக்கு, எல்லாமே மேக்கப் செட்டு. இதுல வந்து ஒரு வாட்ச் இருக்கு, கொஞ்சம் கம்பல் வச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த கம்பல் இல்ல, வேற ட்ரெஸ்க்காக எடுத்தேன். இதுல ஃபுல்லா இல்ல மேக்கப் அண்ட் சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் க்ரீம் எல்லாமே இதுல இருக்கு. ஓகே டன். நான் வந்து பில்கிரிம்ஸோட விட்டமின் சி சீரம் இது நான் 1 வீக்கா போட்டுட்டு இருக்கேன். ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தருது. கார் வந்து மூவிங்லேயே தான் இருக்கு. ஓகே வெல்கம் டு கிரேட் கிரிகாரன் மேஜிக் ஷோ. இதுல ஹைலைட் என்னன்னா கேமரா ஸ்டாண்டே வைக்கல இல்ல, கொண்டு வர மறந்துட்டோம். ஆமா, கார்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணல. இங்க இருக்கிற சிட்டி ரோட் வந்து ஃபுல்லா ஸ்பீட் பிரேக்கர் பள்ளம் வந்து இதுல இருக்கு. சோ அதனால பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கு. போது கொஞ்சம் ஃபீவர் வந்த மாதிரி இருக்கு. என் வாய் வேற படபடன்னு இருக்கு. சரி ஒரு நிமிஷம் நான் வீடியோ கட் பண்ணிடுறேன். பஸ் போன வரைக்கும் நல்லா கேமரா பிடிச்சிட்டு இருக்கேன். ஏய் சூப்பரான ஐடியா. ரைட்டா பின்னாடி மட்டும் போய்க்கோ, ஆனா நீ தான் குனியணும். ரொம்ப நேரம் யோசிச்சோம். அண்ணா வந்து ஒரு பிளான் ஒன்று கொடுத்தான், டபுள் டேப் எடுத்து இதுல ஒட்டி இங்கே வச்சுக்கிறதுக்கு. ஸோ நான் டிஷ்யூ பாக்ஸ்லயும் கார்லயும் டபுள் டேப் போட்டு ஒட்டி போனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். விழாம இருந்தா ஓகே. ஸோ இப்போ நம்ம போயிடலாம். மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் கட் ஆகுது, பின்னாடி லைட்டா டவுன் பண்ணிக்கோ. மாய்ஸ்சரைசர் வந்து நான் மாமா எர்த்தோட ரைஸ் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பீட் பிரேக்கர். ஸோ நீங்கள் சீரமாக இருக்கட்டும் மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும் அப்ளை பண்ணும்போது உங்களோட நெக் ஏரியாவையும் கவர் பண்ணிக்கிட்டா ஓகே. நெக் ஏரியாவையும் கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ ஈவன் ஸ்கின் டோன் ஆகும். இதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன், நீ தான் பார்த்துக்கணும். நான் ஓட்டுற வண்டி. ஓகே டன். இப்போ நெக்ஸ்ட் என்னாச்சு? இப்படி வச்சாதான் உனக்கு வரும். கரெக்டாக இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு காஜல் வைக்க போறேன். நான் வந்து ஐ ஷேடோ ரொம்ப ஓவரா இந்த பிளஷ் அது இதுன்னு எதுவுமே பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் காஜல் ஐலைனர் அவ்வளோதான். ஸோ இது மட்டும் தான் வைக்க போறேன். எஸ், காஜல் வந்து ரெனே மிட் நைட் ஃப்ரம் ரெனே. ஸோ ரெனி. ஸோ இது வந்து ஜஸ்ட் 1 ஸ்லைட் தான். அண்ட் ஆல்சோ இப்போ நான் காமிக்கிற எந்த ப்ராடக்ட்டுமே இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன். நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்ணு மேலெல்லாம் படும் பாருங்களா, அதெல்லாம் நான் வந்து அப்படியே ஸ்மச் பண்ணி ஐ ஷேடோ மாதிரி மேட்ச் பண்ணிடுவேன்.
லைனர் வைக்கிறதுக்கு மட்டும் காரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு. வைபிள் என்னை விட கண்டென்ட்ல கண்ணா இருக்கிறாரு. கார் வந்து பாஸ்ன்ற ஸ்டாப் பண்ண மாட்டாராம். ஏன்னா சொன்ன கண்டென்ட் வந்து அந்த மாதிரியா அதாவது கெட் ரெடி வித் மீன் காருன்றதுனால டிரைவிங்ல தான் இருக்குமா. நான் நிப்பாட்டல மாட்டேன், வேணா ஸ்லோ வேணா பண்றேன். நான் சொன்ன மாதிரி ஸ்மஜ்ஜான இந்த காஜல் எல்லாத்தையும் ஐ ஷேடோ மாதிரி மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ டிராஃபிக்ல வந்து கார் நின்றுட்டு இருக்கு. லைனர் வச்சுருவேன். லைனர் கல்ல தண்ணி வேற வந்து இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா ஒரு தடவை கல்ல தண்ணி வந்துச்சுன்னா அப்புறம் மூக்குல இருந்து வரும், தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். சன்ஸ்கிரீம் கொண்டு சன்ஸ்கிரீம் போட பார்த்துட்டு அதனால உள்ள போட்டுடலாம். வேற மை வச்சுட்டேன். இல்ல சன்ஸ்கிரீன் கம்பல்சரி போடணும் இல்ல, அதுலயே போட்டுருக்கது சீரம். இது வந்து மஸ்காரா ஃப்ரம் ஜூடியோ. வேற இந்த மஸ்காரா வைக்கும் போது மட்டும் ஏன் தான் வாய் திறக்கிறது தெரியல. நானும் கண்ட்ரோல் பண்றேன் பட் முடியல. ஓகே, மஸ்காரா இஸ் டன். So now let's go with lipstick. லிப்ஸ்டிக் வந்து இது ஆக்சுவலி இட்ஸ் ஃப்ரம் மார்ஸ்ல இருந்து நேற்று தான் ஆர்டர் பண்ணேன். இல்லை சாரி, முந்தா நேற்று நைட் ஆர்டர் பண்ணேன், நேற்று தான் யூஸ் பண்ணேன். இட்ஸ் குட். ஷேட் வந்து சுகர் ப்ரௌன், எக்ஸாக்டாக ஏர் லிப்ஸ் கலரில் இருக்கும். ஸோ அதனால் இது என்னோட ஃபேவரட். ஐயோ லைனர் வைக்காமலே பட்டா. லிப் லைனர் எங்க இதான் வச்சிருந்தேன். என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? எத்தனை வரலையா? லிப் லைனர் இருக்கா? நான் 110 இன்னும் வந்தனே. லிப் லைனர் காணோம். கீழ தான் விழுந்திருக்கும். பொறுமையா தேடு. வீடியோ பாஸ் பண்ணிட்டு தேடு. சரி ஓகே, லிப் லைனர் வந்து தேடினேன், கொண்டு வந்தேன். ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டேன். இங்கே காரில் தான் இங்கே விழுந்துருக்கு. லிப்ஸ்டிக் வச்சாச்சு. இதில் லைட்டாக ஒரு டிண்ட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டாலும் எப்படியோ தெரியும் போகுது இல்லை கிளாரிட்டி. இந்த லைட்டு சரி மிரர். ஆல்மோஸ்ட் இல்ல, மொத்தமா என் மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஓகே, இடியாடா மேக்கப்னு சொன்ன நீ அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. இதுதான் என் மேக்கப், ரெகுலர் ரொட்டீன் மேக்கப். ஏன்னா அப்புறம் ரொம்ப அப்படியே இந்த ஃபவுண்டேஷன் போட்டு தேய்க்கிறது, ப்ரைமர் அது இதுன்னு சும்மா வெளில எங்கன்னா போகணுன்னா ஒரு பேசிக்காக பண்ணணும்னா இதுதான் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு வந்து இந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணணும்,
அதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது. இது வந்து நேச்சுரல், எல்லாருக்கும் பிம்பிள்ஸ்லாம் வர்றது தட்ஸ் காமன். ஸோ அதை வந்து ஹைட் பண்ணி அப்படி இப்படின்லாம் எனக்கு பிடிக்காது. பிகாஸ் அதுவே நம்ம ஹைட் பண்ண லைக் நம்மளே வந்து அதை ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்கிற மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ லைட்டாக இந்த மாதிரி ஸ்கின் கேருக்கு சீரம் யூஸ் பண்ணுறது, ஃபேஸ் சீரம், மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிற ஃபேஸ் வந்து மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ ஓரளவுக்கு என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ வந்து போட சொன்னீங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு சில விஷயம் நான் ஷேர் பண்ணிட்டேன். பட் டு த டீப் இன்னும் நான் எப்படி கேர் பண்ணுறேன், என்ன நல்லா ஃபேஸ் மாஸ்க் போடுறேன் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து வாட்ச் கட்டலாம். இந்த கேஸ் வந்து ஆக்சுவலி ஒரு வாட்சோட கேஸ் ஒரு வாட்ச் கேஸு. ஸோ இது வந்து ஆன்லைன் ப்ராடக்ட்னா ஆன்லைன்லேருந்து என் சிஸ்டர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹேண்டியாக இருக்குது. யூ கேன் கேரி திஸ் இன் யுவர் ஹேண்ட் பேக்ஸ் ஆர் யூ கேன் லைக் இது நீங்கள் நல்லா ஹேங் பண்ணி வச்சிருக்கலாம், ஹேங் பண்ணிக்கலாம் உங்களோட லைக் ஹேண்ட்பேக்ஸ்லேயே கூட ஹேங் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து லுக் இது உள்ளே வந்து வெல்வெட் கொடுத்துருக்கறதுனால உங்களோட வாட்ச் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் லைக் அது அப்படியே நியூவாக மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த வாட்ச் அது ஸோ இது வந்து இட்ஸ் அ டைட்டன் வாட்ச். இப்போ ரீசெண்டாக இது என்னோட ஃபேவரட்டாக இருக்குது. எல்லா காஸ்டியூம்ஸ்க்குமே வேர் பண்ணிக்கிற மாதிரி நல்லா இருக்கு. இது ஆக்சுவலி ஸ்டாப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் 2 ஸ்டாப் வந்து ரிமூவ் பண்ணி சொல்லிட்டேன், கடையில் பண்ண சொல்லிட்டேன். ஆனாலுமே எனக்கு யூஸாக இருக்கு. பட் பரவாயில்ல, எனக்கு பிரேஸ்லெட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரேஸ்லெட் மாதிரி இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். அப்படியே அந்த அளவுக்கு ஒல்லியாக இருக்கணும். ஓகேனா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட்ச் போட்டாச்சு. இல்லை இந்த வாட்ச் கட்டுமா பார்க்கல, இதோ அது சூட் ஆகாது கலர் பாருங்க. என்ன கேட்டா நீ ஸ்வேதாமா கிட்ட இந்த வாட்ச் எடுத்து வந்துக்கலாம். க்ரீன் ஃபுல்லா க்ரீனா இருக்கும். ஆமா அந்த மாதிரி இருக்கும். ஆனா இதை விட டார்க் க்ரீன் அது. வாவ். சரி சொல்லுங்க, இப்போ இந்த வாட்ச் கட்டியிருந்தா நல்லா இருக்குமா, இந்த வாட்ச் கட்டியிருந்தா நல்லா இருக்கும்? ஆனா இப்போ இந்த கட்டியிருந்தா பட் எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பெர்ஃப்யூம் அடிக்கலாம். ஸோ கார் டிரைவிங்கில் இருக்கிறதுனால கார் நிப்பாட்டதுக்கு அப்புறமேட்டு பெர்ஃப்யூம் அடிச்சுக்கலாம். இந்த பெர்ஃப்யூம் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோட பர்சனல் ஃபேவரட். என்னோட பர்சனல் ஃபேவரட் எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான் இது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது நான் ஆல்சோ அதில் ப்ராடக்ட் லிங்கும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே ப்ராடக்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். Go and purchase guys, this is my favorite perfume. ஹேர் வந்து கழட்டிட்டுமா? ஹேர் ஏன் கழட்டுற? பாத்தீங்களா, என் மேக்கப் வந்து இவ்வளவுதான். ஆனா இதுக்கே வந்துட்டு எல்லாரும் என்ன திரும்ப சொல்லுவாங்க, வா எவ்வளவு மேக்கப் போட்டு வந்திருக்கா பத்தியா. இந்த ஸ்டைலே நல்லா இருக்க மாட்டாரு. அந்த ஃப்ரீ ஹேர் விட மாட்டேன், ஃப்ரீயா இருக்கு. ஒருத்தர் பார் தெளிவா அங்க வண்டி எடுத்து ஸ்லோவா நைஸா. அவ்வளவுதான், மேக்கப் ஓவர். இது இன்னும் கொஞ்ச நேரம் நான் வெயில இருந்தேன்னா அந்த சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி க்ளோவியாக காட்டும். ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சரைசர் அப்படி இப்படி சூப்பராக இருக்கும் சீரம். நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் கொடுக்குறேன். மறக்காம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க guys. You guys also will glow like me. லாஸ்ட்டாக போட்டு மட்டும் பர்ஃப்யூம் எடுத்து வச்சுருந்தேன். லிப்ஸ்டிக் வந்து பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது திருப்பி எல்லாம் அதுக்குலாம் சாப்பிட்ருவேன். ஸோ க்ளோஸ் வியூ பார்த்துடலாமா? ஸோ இது வந்து ஆக்சுவலி நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங்லேயே நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த பியூட்டிஃபுல்லான சாரீ, இட்ஸ் ட்ரெண்டிங் பீகாக் சாரீ. இது ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட் கிளிப்பில் வரும். இது ஆக்சுவலி நான் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணேன். இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். Go guys, go get the products. நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே டன். ஸோ கெட் ரெடி வித் மீ வீடியோ சூப்பராக முடிஞ்சுது. அந்தளவுக்கு ஃபன் இருக்குமோ இல்லைன்னு தெரியல. பட் நான் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அழகாக பக்காவாக முடிச்சிட்டேன் இந்த வீடியோவை. ஆல்சோ வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. புத்திசாலித்தனமும் பிரேக்கே வந்தாலும் கண்ணிலலாம் அழகாக மை வச்சேன். ஆனால் எனக்கே வந்து கொஞ்சம் ஃபேவராக ஒரு விஷயம் நடந்தது. டிராஃபிக்கில் வந்து கொஞ்சம் வண்டி நின்றுச்சு. டிராஃபிக்ல சிக்னல் இல்லையா, சிக்னலில் வந்து கார் நின்றதுனால வந்து லைனர் கொஞ்சம் அதெல்லாம் வச்சு டச்சப்பில் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் ரொம்ப அந்தளவுக்கு கிரிட்டிக்கலான போல. என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது.
ஆல்சோ மேக்கப் எனக்கு பிடிச்ச மாதிரி ஐ மேக்கப் இதெல்லாம் வந்திருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ இறங்கும் போது ஹேர் மட்டும் ஃப்ரீயாக விட்டுறேன். பர்ஃப்யூம் அடிக்கணும். காரோட போலாமா? அது போதே வண்டி. ஸோ ஃபைனல் காலேஜ் கிட்ட வந்தாச்சு. பர்ஃப்யூம் அடிச்சாச்சு. ஹேர் ஃப்ரீயாக விட்டாச்சு. நான் வரும்போதெல்லாம் இந்த காலேஜ்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நோட் பண்ணியா? ஃபுல் லுக் பார்க்குறீங்களா? முடிச்சிட்டு வந்தாச்சு. டைம் வந்து 5:35. நானும் அப்போதரும் சாண்ட்விச் சாப்பிட போறோம். சாண்ட்விச் பிரெட் ஆம்லெட் நாட் a சாண்ட்விச். சாரி, பிரெட் ஆம்லெட்டா? மேல அட்டையில சாண்ட்விச் போட்டிருந்ததுப்பா. இது ஓபன் பண்ணி தடா. எனக்கு வந்து பர்கர், சிக்கன் பர்கர். நான் வெளில வந்து பர்கர் சாப்பிடவே மாட்டேன். முன்னாடி ஃபர்ஸ்ட் 3rd vlogல சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். வெளில வந்து பர்கர்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ரைஸ் சிக்கன் சீஸ் பர்கர் என் ஃபேவரட். அதுலயும் மெக்டானல்ட்ஸ் பர்கர். அதுல வந்து மயோலாம் போட்டு அப்படியே ஜூஸியா சூப்பரா இருக்கும். ஸ்பெஷலா இந்த ஷாப் மடியில வச்சிருங்க. விழுந்துரும். விழாது. இல்லடா உன் ஃபோன் இருக்கு பாரு. அது இருக்கட்டும் விழாது. இது இந்த ஷாப்ல எங்க தெரியுமா? என்ன இடம்டா இது? அஜிஜோ இவ்ளோ பண்ணன அந்த கடை பேர் பார்க்கல. பருத்திப்பட்டுல இருக்க கிரீன் லேபிளா. நீங்க வந்து பேசுங்க, நான் வந்து ஆக்ஷன் பண்றேன். இதுக்கு பேசுங்க. ஏன் எனக்கு ஏய் சொல்லுடா. பருத்திப்பட்டுல இருக்க கிரீன் லேபிள். இந்த லொகேஷன் நாங்க வாங்குன இந்த நீங்க கையாட்ட வேணாம். ஓகே. நாங்க வாங்குன இந்த ஐட்டம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பருத்திப்பட்டுல இருக்க கிரீன் லேபிள்ன்ற ஒரு டீ ஷாப். ஓகேங்களா? அங்க எல்லாமே இருக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். சாட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். உங்க பாருங்க. ஸ்மெல் ரொம்ப மதியத்துல இன்னும் சாப்பிடல. அதுவே ஒரு மாதிரி பசியை தூண்டுது. ஓகே. லாஸ்ட் டைம் எக்ஸாம்க்கு போகும்போது டாடி கூட சாப்பிட்டேன். இந்த ஷாப்ல அல்டிமேட்டா இருந்தது பாருங்க. அதனால தான் எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டேன். பிரெட் ஆம்லெட்ஸ். ஒரு பைட் தான் கிடைச்சேன். ஐயோ பேட்டி தான் டேஸ்ட் அப்ப இதுல. இப்படி பர்கர் எப்பவுமே இப்படி சாப்பிடணும். எப்படி இருக்கு? நாட் பேட். பேட்ன்ட்டிங்களா? இது நல்ல பிடிச்சதே பர்கர். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? பர்கர் தான் வேணும். அப்புறம் சிக்கன் பர்கர் தான் வேணும். அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டே. காலேஜ் வந்து எக்ஸாம் நான் எழுதி முடிச்சிட்டேன். எக்ஸாம் வந்து ஒரு அளவுக்கு எழுதினேன். நல்லா எழுதினேன் சொல்லலாம். அப்புறம் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போது வீட்டுக்கு போக போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு see you guys in next video. Bye bye. இன்னும் 1 2 3 சொன்னா ஐயோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு கேட்க சொல்லவே நான் மறந்துட்டேன்னு சொன்னான்னு சொன்னான். இல்ல அப்படி கேட்டு ஒரு வேளை பிடிக்கலன்ட்டு அசிங்கமாட்டு போகுதுன்னு சொன்ன வேற ஒண்ணு இல்ல. அண்ணனுங்கெல்லாம் கொழுப்பு எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதுலயும் இவனுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும். அதெல்லாம் இல்ல, நம்ம எப்பவுமே உண்மையை தான் பேசுவோம். தெரியும், அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்ப வீடியோ இப்ப நல்லா இருக்காதுன்றீங்க. இல்ல அத நான் சொல்லல, நீ இப்ப பாரு. இப்ப நீ சொன்ன இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீ மனச கஷ்டப்பட போறியேன்னு சொன்னேன். சரி விடு, கேட்கறது கேட்டு. இப்போ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்கப்பா. அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இல்லை என்ன மாதிரியான வீடியோ போடணும்னு சொன்னீங்கனாலும் அதையும் போடுவாங்க மேடம். ஓகேங்களா? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்குன்ட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கொடுத்துறாதீங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து உங்களை இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கிளிக்கபிள் லிங்க்ஸ் வந்து என்னால் கொடுக்க முடியல. மற்றவங்களாம் அப்படியே லிங்க் ஆட் பண்ணி விட்டுறாங்க. பட் இஃப் யூஆர் யூஸிங் ஐஃபோன், நீங்கள் அந்த லிங்க் அழகாக ஷாட் எடுத்துகிட்டு அதை கேலரியில் போய் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா என்னோட பேஜ் வரும். ஆர்எல்ஸ் நீங்கள் _Jennifer_Shankar_ன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணாலோ இல்லைன்னா ஜெனிஃபர் ஷங்கர்னு சர்ச் பண்ணாலும் ஸோ மறக்காம என்ன இன்ஸ்டாலேயோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை. Bread omelette is not good. It's not bad. Bye.
அது பண்றேன். உய். ஐயோ. அது ஒரு உய். உய். அது ஒரு உய். உய். இன்னைக்கு வளருது வாய். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. இல்ல பிடிக்கும். இன்னைக்கு இந்த சாரில எனக்கு ஸ்பெஷலா என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 10க்கு 9 கொடுங்க. சீ ஐயோ 10க்கு 9 கொடுங்க. ஏன் 9 கொடுத்து சொல்லிட்ட பாத்தியா? 10க்கு இதான் சொல்றேன். எப்பவுமே நம்ம மனசுல இருக்கிறது வந்துரும் தெரியுமா? அது எப்பவுமே அப்படிதான். நம்மளால நம்ம பொய் சொல்லாம இருக்க முடியாதுன்ற தாண்டி உண்மையா சொல்லாம இருக்க முடியாது. இதுக்கே 9ன்னா அப்ப அவங்க பார்வைக்கு இதெல்லாம் இருக்கலாம்ல. அப்படி 10க்கு சொல்றேன். எவ்வளவு சொல்லிட்டு கமெண்ட்